ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். I'd like to welcome you all in the mighty name of Jesus. இந்த நாளில் 8வது நாளாக அட்வென்ட்டை நாங்கள் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்க இந்த நாளில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். Today we are celebrating the 8th day of our Advent. தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிற அந்த திரு வருகையின் நாட்களை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். We are all celebrating this Advent in waiting for the Lord Jesus Christ to be born. பாருங்கள், இப்பொழுது இந்த காலத்தில் நீங்கள் உலகம் எங்கிலும் பார்த்தீங்க என்று சொன்னால் அங்கே யுத்தங்களின் செய்திகளும், அங்கே பூமி அதிர்ச்சிகளும், அங்கே வெள்ளங்களும், இப்படியாக அமைதி இல்லாத ஒரு காலமாக இந்த காலம் இங்கே கடந்து போய் கொண்டிருக்கிறது. We can see in our days, we can see there's many floodings, there's many earthquakes, and there's wars happening, battles, and many earthly things that are happening. ஆனாலும் பாருங்கள், இன்றைய நாளில் நாங்கள் தேவனிடத்தில் அந்த சமாதானத்தின் தேவனை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். But today we have come here to receive that peace from our Lord Jesus Christ. அவருடைய அந்த சமாதானத்தை அவர் எங்களுக்கு விட்டு போகிறேன் என்று சொன்னார். அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். He said that he will leave his peace with us. So we have come here to receive that peace. நாங்கள் இந்த வேளையிலே வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாசித்து நாங்கள் தேவனுடைய ஆராதனைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். I would like to read a verse from the Bible before we go into the worship. Hallelujah. லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Luke chapter 2 verse 14 says like this. உன்னதத்தில் இருக்கிறது தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அங்கே தேவனை துதித்தார்கள் நாங்கள் வாசிக்கிறோம். It says glory to God in the highest heaven and on earth peace to those on whom his favor rests. நாங்கள் பார்க்கிறோம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிற பொழுது, when we give glory to the Lord in the highest heavens, அங்கே பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். we can see that peace will be rested on those who favor him. இந்த நாளிலே அந்த மகிமையான சமாதானத்தை கொடுக்கிற தேவனை நாங்கள் துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். We have come here to glorify and praise that Lord God. இந்த நாளிலே யெகோவா ஷம்மா எங்களோடு கூட இருக்கிறவர். Hallelujah. We're going to sing the song that our Lord God who is with us. அவர் மாத்திரம் எங்களுக்கு போதும். உலகில் அநேக பிரச்சனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, அவைகளை நாங்கள் நினைக்காதபடி இந்த நாளிலே அவரை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்ப்போம். Hallelujah. We are going to look upon the Lord who gives us the peace and nothing else. Hallelujah. தந்தையாம் தேவன் நீர்
நன்மையே தந்தே உம் அன்பிற்கு இணையே என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்று போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுவோம். உம்மாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹalleluya, ஹalleluya. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஷம்மா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஈரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஓ ஹalleluya. இந்த நாளில் தாமே சுவாமி ஆண்டவரே, அப்பா சுவாமி ஆண்டவரே, உலகம் முழுவதிலும் ஆண்டவரே அமைதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே பயத்தோடு கலக்கத்தோடு ஆண்டவரே துன்பத்தோடு இருக்கிற நேரத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்து ஆண்டவரே உம்மை ஆட்பறிக்க உம்மை துதிக்க ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்திருக்கிற சமாதானத்துக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சமாதானத்தை கெடுக்கிற ஆண்டவரே ஆண்டவரே எல்லாவித அந்தகார கிரியைகளையும் ஆண்டவரே நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே நிர்மூலமாக்கி சபித்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தெய்வமே சுவாமி ஆண்டவரே சமாதான குலைச்சலை கொண்டு வருகிற ஆண்டவரே எல்லாவித அந்தகார கிரியைகளையும் ஆண்டவரே நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்திலே hallelujah, the name of Jesus, hallelujah. I rebuke in the name of Jesus all the devilish powers, all the darknesses, Lord, hallelujah. Ruin our peace, hallelujah, in the name of Jesus, hallelujah, hallelujah. ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே எங்களை சமாதானத்தை ஆண்டவர் குழப்புகிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே அந்தகார கிரியைகளையும் ஆண்டவரே நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கி சபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தோடு ஆண்டவரே உம்மை துதிக்க ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்க ஹalleluya, ஹalleluya. யெகோவா தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிற சுவாமி ஹalleluya. ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம் ஹalleluya, hallelujah. We start with Yego Shalom. Hallelujah. Yego Shalom, Yego Shammah, Yego Ruah, Yego Rafa, Yego Shalom, Yego Shammah, Yego
யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாட. எல் ஷடாய், நீங்க நாங்க சர்வ வல்ல தேவனா, என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க நாங்க உதவி செய்யும் தேவனா, என்னை என்றும் தாங்குவீங்க. எல் ஷடாயும் நீங்க நாங்க சர்வ வல்ல தேவனா, என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க நாங்க உதவி செய்யும் தேவனாக, என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், ஷாலோம், யெகோவா ஷம்மா, ஷம்மா, யெகோவா ரூபா, ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்லோரையும் நீங்க தாங்க, என்னில் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. எல்லோரையும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. சொல்லுவோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், ஷாலோம், யெகோவா ஷம்மா, ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். சொல்லுவோம். யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். கடைசியாக சொல்லுவோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. ஹalleluya, hallelujah, hallelujah. யெகோவா ஷாலோம், ஹalleluya. இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய 1000 நாமங்களை சொல்லி துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே. அப்பா, அந்த சமூகத்தில் நம்மை துதிப்பது ஆண்டவரே எத்தனை ஆனந்தம் ஆண்டவரே. அப்பா, எத்தனை பேரின்பம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya ஆண்டவரே. துதிப்பது எங்களோட தகுதி ஆண்டவரே. துதிப்பதே அந்த தகுதி ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்க 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 உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை ஆண்டவரே. அப்பா, மகிமை ஆண்டவரே, கன மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே.
Lord, we give all the glory to you, Lord. Hallelujah. Hallelujah. We praise you, Lord. Hallelujah. You deserve to be praised. ஆண்டவரே, எல்லா துதிக்கும் கனத்துக்கு மகிமைக்கு நீர் பாத்திரன் ஆண்டவரே. Hallelujah. 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 ஓ ரபா துக்கரல பரப சந்துரல பாபா. Hallelujah. Hallelujah. நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன். Hallelujah. ஆம், இரண்டு சினால் அவர் என்னுடைய கோட்டையும் அருளுமாக இருக்கிறார். நான் அதிலே அடைக்கலம் புகுந்திடுவேன். இந்த நாளில் சில பேர் நீங்க சில காரியங்களை குறித்து பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். You might be afraid of the situation, but there's only one thing that you have to do. கர்த்தரை நம்பிடுங்கள். You have to believe and trust in God. உங்களுடைய எல்லா பிரச்சனையை விட அவர் பெரியவராய் இருக்கிறார். He will deliver you from all the problems. உங்களுடைய எல்லா வியாதிகளையும் அவர் மேற்கொள்ளுகிற வைத்தியராய் இருக்கிறார். Help you to overcome all the sickness that you might அது have. மாத்திரமல்ல, அவர் ஔஷதமாக is the medicine. Hallelujah. He is the medicine. அவர் எங்களுடைய கோட்டை, அவர் எங்களுடைய அரணமாக இருக்கிறார். He is our shield. He is our refuge. Hallelujah. அவரிடத்தில் நீங்கள் அடைக்கலம் புகிற பொழுது When you seek refuge and shelter in Him, அவர் உங்களை விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. ஏனென்றால் அவர் எங்களில் இருக்கிறவர், அவர் உலகத்தில் இருக்கிறவரோட பெரியவராய் இருக்கிறார். one who is in us, He is greater than in this ஓ world. ஹalleluya. பாடுவோமா? Hallelujah. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் அருளுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். என் கோட்டையும் அருளுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. அவர் காத்திடுவார், என்றும் நடத்திடுவார், நித்திய காலமெல்லாம் நம்மையே. அவர் காத்திடுவார், என்றும் நடத்திடுவார், நித்திய காலமெல்லாம் நம்மையே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நம்மை காப்பவர் அயர்வதில்லை. உறங்குவதும் இல்லை. நம்மை காப்பவர் அயர்வதில்லை. உறங்குவதும் இல்லை. அவர் ஆலயத்தில் நான் அபயமிட்டேன். என் கூப்பிடுதல் அவர் செவியிலே. அவர் ஆலயத்தில் நான் அபயமிட்டேன். என் கூப்பிடுதல் அவர் செவியிலே. நான் பயப்படும் நாளினிலே. ஓ ஹalleluya. கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் அரணாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன்.
அப்பா இருக்கிறவனில ஆண்டவரே நீர் பெரியவர் சுவாமி. ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்திலே சுவாமி ஆண்டவரே அப்பா சுவாமி ஆகாமிய கூடாரங்களிலே 1000 நாள் வாழ்வதை விட உங்கள் சமூகத்தில் இருக்கிற ஒரே நாள் மேலானது சுவாமி. ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. ஹalleluya praise you ஆண்டவரே. உமது ஆலயத்திலே நாங்கள் அபயம் எடுக்கிற பொழுது ஆண்டவரே நீர் செவி கொடுக்கிறீர் ஆண்டவரே. இஸ்ரவேலின் ஜனங்கள் ஆண்டவரை கூக்குற உமது சமூகத்துக்கு ஏற்றிடுது சுவாமி. ஆண்டவரே எத்தனையோ வருடங்கள் ஆண்டவரே அடிமைகளாக சுவாமி வாழ்ந்த வாழ்க்கை ஆண்டவரே நீ மாற்றி போட்டீர் சுவாமி. ஆண்டவரே சுவாமி அந்த தெய்வம் ஆண்டவரே நாங்கள் அடைக்கலம் புகுந்திருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. ஓ ஹalleluya 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 ஓ ஹalleluya ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே வார்த்தை சொல்கிறது தாயானவள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. Amen. The word of God says, even if your mother forgets you, I will never forget you. அவர் எங்களை நேசிக்கிறார். தாயினும் மேலான அன்பை கொண்டவராய் இருக்கிறார். He loves us more than a mother could ever love us. ஹalleluya Hallelujah. தாயானவள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. சேயாகும் உன் தெரிந்தழைத்து நீர் என்னை விடுவதில்லை. தாயானவள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. சேயாகும் உன் தெரிந்தழைத்து நீர் என்னை விடுவதில்லை. தஞ்சம் தஞ்சம் இயேசு எந்த நெஞ்சின் தெய்வம் இயேசு. தஞ்சம் தஞ்சம் இயேசு எங்கள் நெஞ்சின் தெய்வம் இயேசு. தாயானவள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. செய்யாகும் உன் தெரிந்தழைத்தே நீர் என்னை விடுவதில்லை. கர்த்தருக்கே காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கே காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கண்ணீர்
தஞ்சம் தஞ்சம் இயேசு எந்தன் நெஞ்சின் தெய்வம் இயேசு. தஞ்சம் தஞ்சம் இயேசு எங்கள் நெஞ்சின் தெய்வம் இயேசு. கர்த்தருக்கு காத்திருப்போம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கண்ணை இமை காப்பது போல கர்த்தர் எங்களை காத்து வழிநடத்துகிறார். ஓ ஹalleluya. ஆண்டவரே, தாயானவள் எங்களை மறந்து போனாலும் ஆண்டவரே, Hallelujah, Swami. Even if our mother forgets us, ஆண்டவரே நீர் எங்களை மறப்பதில்லை சுவாமி. you won't forget me, Lord. ஆண்டவரே, இந்த நாளிலே சுவாமி நாங்கள் உம்மிடத்திலே தஞ்சம் புகுகிறோம் ஆண்டவரே. Lord of Father, this day of Father, we're seeking shelter, refuge in you, Father. ஆண்டவரே சுவாமி, ஆண்டவர் உமக்கு காத்திருப்பவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. Lord, you've said, Father, those who wait upon you shall now be ashamed of, Father. ஆமென். பலத்தின் மேல பலம் அடைந்து ஆண்டவரே உமக்காக எழுந்து பிரகாசிக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, help us, Father, strengthen us, Father, that we will soar and rise with you, Lord, Father. ஆண்டவரே, நீர் தாமே சுவாமி ஆண்டவரே, அப்பா இந்த ஆலயத்தில் எழுப்பப்படுகிற ஒவ்வொரு வேண்டுதலுக்கு நீர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. Lord, you're the one, Father, who gives answers, Father, who prays in your house, Father. ஆண்டவரே, நொறுங்குண்ட மனதோடு இந்த சமூகத்தில் வருகிற கூக்குரலை நீ கேட்கிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. Lord, you come and you hear and listen to the broken-hearted prayers of Father. ஆண்டவரே, இந்த நாள்ல தாமே சாமி ஆண்டவரே, அப்பா தெய்வமே, இந்த உலகத்துக்கு நீர் எங்களுக்காக வந்த ஆண்டவரே நாட்களை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல சாமி, Lord, at this time, Father, we are celebrating the days of Father until you come, Lord, Father. ஆண்டவரே, தனிமையில இருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே, அப்பா பிரச்சனைகள் மத்தியில சுவாமி ஆண்டவரே, தங்கள் நேசிக்கிறவர்களை இழந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. And we are praying for those, Father, who are lonely, Father, who are alone, Father, and don't have anyone, Lord. ஆண்டவரே, தங்கள் ஆண்டவரே விருப்பமான தங்கள் சொந்தங்களை ஆண்டவரே மரணத்துக்கு இழந்து போனவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. I'm praying for those, Father, especially, Father, who have lost a loved one, Father. ஆண்டவரே, நீ தனிமையில் இருக்கிறவருக்கு நீ துணையாக இருக்கிறீங்க சுவாமி. Lord, you're the one who's a supporter, Father, who supports the ones who are alone, Father. ஆண்டவரே, இந்த வேளை சுவாமி ஆண்டவரே வியாதி படுக்கையில தனிமையாக ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, I'm remembering Joseph, Father, who are in the hospital bed, oh Father, who are sick, Lord, Father. ஆண்டவரே சுவாமி, அப்படியான பாதையில கடந்து வந்து ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. Lord, they might, I don't know what we have been through that kind of situation in our life as well. Lord, we have gone through those situations in our lives as well. ஆண்டவரே, அதனால சுவாமி அப்பா தெய்வமே அந்த பாதை எவ்வளவு கடினம்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. And therefore we know, Father, how hard that way is, Father. ஆண்டவரே, நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி, அப்பா இப்படியான பிள்ளைகளுக்கு நீ இந்த நாள் சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we ask you, Father, that you strengthen them, Lord, and be with them, Father, at this time. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிக்கிறப்பதா. In the name of Jesus, Lord, I pray. ஆமென். Amen. ஆம், இந்த வேளையில தாமே நாங்கள் திருவருகையின் இரண்டாவது மெழுகுதிரியை நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் ஏற்றப் போகிறோம். We are going to light the second candle today. ஆம், அது சமாதானத்தின் மெழுகுதிரியாக இருக்கிறது. It's the candle of peace. ஆம், நாங்கள் இந்த மெழுகுதிரியை ஏற்றி நாங்கள் அந்த ஈடன் இந்த வேளை முன்னால வந்து அவர்கள் இந்த மெழுகுதிரியை எங்களுக்கு ஏற்ற போகிறார்கள். Eden is going to light this candle now. ஆம். கட்டிக்க Amen. Hallelujah. Hallelujah.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். We'd like to welcome you all once again in the mighty name of Jesus. கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். Those who are waiting upon the second coming of our Lord Jesus Christ, I bring you the greetings of Him. இந்த நாளிலும் வேத வசனத்திலே இருந்து ஒரு வார்த்தையை நாங்கள் வாசித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். We're going to meditate upon the Word of God today. லூக்கா 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். We're going to read from Luke chapter 2 verse 14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். Glory to God in the highest, and on earth peace, goodwill toward men. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, இந்த இரண்டாவது வாரமாகிய இந்த வாரத்தை நாங்கள் சமாதானத்தின் வருகையாக நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய வருகை சமாதானத்துக்காக என்று நாங்கள் பார்க்கிறோம். So as we all know, it's the second week of Advent, means it's the time of peace. இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷத்திலே அங்கே தேவ தூதர்கள் தோன்றி மேய்ப்பர்களுக்கு அறிவித்த செய்தி இதுதான். This is the message that was said to the shepherd. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கிற பொழுது, When Jesus Christ was born into this world, அங்கே 3 காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். there's 3 things that he revealed in this world. ஒன்று, உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமை. First thing was glory to God in the highest. இரண்டாவது, இந்த பூமிக்கு சமாதானம். And on earth be peace. மூன்றாவது, மனுஷர் மேல் பிரியம். And good will be given towards men. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், My dearly beloved children of God, if we look to the world today, உலகத்திலே இன்றைக்கு சமாதானம் இல்லாத நிலை பெருகிக் கொண்டே போகிறது. we can see that there seems to be no peace today. யாரோ ஒருவர் எங்கள் தேசத்துக்கு சமாதானத்தை வாங்கி கொடுக்க மாட்டார்களா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். There is many people out there who are anxious, waiting for someone who will bring peace. எத்தனையோ தலைவர்கள் வேறு வேறு பெரிய தலைவர்களை நாடி ஓடுகிறார்கள். Many people are after leaders, worldly leaders. யாராவது நீங்கள் எங்களுடைய தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை வாங்கி கொடுங்கள் என்று சொல்லி ஏங்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். They're all begging for someone to come who will bring peace to their countries. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Yes, my dearly beloved children of God. இந்த பூமியிலே இந்த சமாதானமின்மை எப்படி வந்தது? So how did peace come into this world? ஆண்டவராகிய தேவன் பூமியிலே மனுஷனை படைப்பதற்கு முன்பதாக, Before God created this world, அந்த மனுஷன் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காக சகலவற்றையும் அவன் படைத்து, before he created the humans in this world, he created everything in this world first. பின்புதான் மனிதனை படைத்தார். Only then after he decided to create man. படைத்த மனிதனை சமாதானத்தோடு கூட அருமையாக வாழ வைத்தார். He made the man live in peace. அந்த மனுஷனுக்கு எந்த குறையும் இருக்கவில்லை. He didn't lack anything. அந்த மனுஷனுக்கு எந்த சிந்தனையும் இருக்கவில்லை. He didn't have any sort of mind thoughts. எந்த ஒரு தேவையும் இருக்கவில்லை. He didn't have any needs. எல்லாமே அந்த மனுஷனை சுற்றி இருக்கிறது. Because everything that he needed he was surrounded by it. அந்த மனுஷனுடைய இருதயம் சமாதானத்தினாலே நிறைந்து போய் இருக்கிறது. His heart was filled with peace. ஆனால் ஒரு நாள் வந்தது அருமையானவர்களே. There was a day that came, my dearly beloved. எப்பொழுது இவைகளை பார்க்கலும் இன்னும் ஒரு காரியத்துக்காக பிரயாசப்பட்டாரோ ஆசைப்பட்டாரோ, The day that they chose, that they desired for something else other than that what was given to them, அந்த காரியம் அந்த மனுஷனுடைய இதயத்திலே இருந்த சமாதானத்தை எடுத்து விட்டது. that choice, that decision, that changed a big change in their hearts. அன்றிலிருந்து அந்த மனுஷன் இன்று வரையிலும் சமாதானம் இல்லாமலே ஓடித் திரிகிறான். And since that day they have lost the peace, and they have lived until now without peace in their hearts. பாருங்கள், மனுஷனை பாருங்கள், இன்றைக்கு இந்த நாட்டிலே சமாதானம் இல்லை என்று இன்னொரு நாட்டுக்கு ஓடுகிறான். We can see some people, they leave their own country and go to another country in order to receive peace. பின்பு அங்கே ஒரு சில கொஞ்ச காலம் வாழ்ந்து அங்கே சமாதானம் இல்லை, இன்னொரு நாட்டுக்கு ஓடுகிறார். And then once they've been there for a while in that country, they decide to go to another country in order to seek peace. இப்பொழுது நாங்கள் எல்லாரும் அறிகிறோம், But now we all know உலகத்திலே ஒரு பெரிய கோடீஸ்வரன், there's the wealthiest man in this world. அவர் இப்பொழுது இந்த பூமியிலே நாங்கள் வாழ முடியாது, இன்னொரு மண்டலத்திலே நாங்கள் வாழலாம் என்று சொல்லி நினைத்து The
man, he thought there is no peace in this world, so he went to another planet to get peace. அங்கே போய் மனுஷன் வாழ வேண்டும், அந்த மனுஷன் வாழ்வதற்கு தேவையான வசதிகளை அந்த மனுஷன் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். So this man, he is researching and he is coming up with ways to live on that planet. பாருங்கள் அருமையானவர்களே, வசதி இருக்கிறவர்கள் அந்த மண்டலத்திலே போய் வாழ முடியும். So the ones who are wealthy and who are able to provide for themselves, they are able to go to that planet and live there. வசதி இல்லாதவர்கள் எங்கே போய் வாழ்வது? Wherever the people go who do not have these luxuries. பூமியிலே தான் தேவன் மனுஷனுக்கு வாழ்வதற்கு இடத்தை கொடுத்தார். Our God gave us this earth to live in. மனுஷன் வாழ்வதற்குரிய அத்தனை வசதிகளையும் தேவைகளையும் என் தேவன் பூமியிலே படைத்துத்தான் மனுஷனை உருவாக்கினார். My God created everything before he created man so that they will not lack anything. அப்படி என்றால் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்திருக்கலாம், இன்னும் ஒரு சில மண்டலங்களிலே என்ன செய்திருக்கலாம், அங்கேயே மனுஷனை படைத்திருக்கலாம், உருவாக்கி இருக்கலாம். So God could have created man in all these other planets that he created. தேவன் மனுஷனுக்கென்று நியமித்தது இந்த பூமி. அருமையானவர், But God chose this earth, these planets for humans to live in. இந்த பூமியிலே நாம் எல்லாரும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே என் தேவன் இந்த பூமியை நமக்கு படைத்து கொடுத்தார். Our God created this earth for us, for you and me to live in. ஆனால் இந்த மனுஷனுடைய சமாதானத்தை என்ன செய்கிறான்? இன்னும் ஒருவன் வந்து திருடிக் கொள்ளுகிறான். What has happened here? Someone is coming and stealing away the peace they had. அந்த சமாதானமின்மை இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. And that lack of peace is still continuing in our lives. பாருங்கள், வேதத்திலே யோவான் சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், We can see in John where Jesus Christ tells us, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், Peace I leave with you. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். My peace I give to you. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. Not as the world gives, I give unto you. உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. Let not your heart be troubled, neither let it be afraid. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையில் ஒரு மிக முக்கியமான கருத்து இருக்கிறது. அருமையானவர்களே, There's an important thought behind these words that Jesus has. இன்றைக்கு சமாதானம் என்று உலகத்திலேயே அநேகர் ஓடி திரிகிறதை பார்த்து என் தேவன் அன்றைக்கே சொல்லிட்டார். My God saw already in those days that people were seeking peace. So he spoke this already before this all happened. நீங்கள் எதிர்பார்க்கிறதான சமாதானமானது இந்த பூமியிலே எந்த மனுஷனாலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. He says the peace that I leave with you, you will not be able to find it in this world. This world can't give this peace that I'm giving you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? What does our Lord Jesus Christ say? என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். He says, I give my peace to you. உலக பிரகாரம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. அருமையான, Not as the world gives you. இன்றைக்கு உலகம் நமக்கு சமாதானம் என்று சொல்லி ஒரு காரியத்தை எங்கள் வாழ்க்கையில செய்யலாம். We can think that something will give us peace and we might choose to do that. ஆனால் அந்த சமாதானமானது ஒரு குறைந்த நாட்களுக்கு தான் இருக்கும், குறைந்த வருஷங்களுக்கு இருக்கும். But that peace might be temporary. பாருங்கள், ஒவ்வொரு நாட்டிலே ஒவ்வொரு புதிய தலைவர்கள் உருவாகும் பொழுது அவர்கள் வந்தவுடனே ஏதோ ஒரு காரியங்களை செய்து மக்களுக்கு ஒரு சமாதானத்தை அருள்வார்கள். So when in the countries new leaders come, they will bring up positive things. They will say that they will do certain things and they will take certain actions. நாளடைவிலே நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த சமாதானம் எல்லாம் குலைந்து போயிடும். But the peace that they give their people is not long lasting, it's temporary. பிறகு இன்னொரு புதிய தலைவர் வர வேண்டும், அவர்களுக்கு ஒரு புதிய சமாதானத்தை தர வேண்டும் என்று மனுஷன் எதிர்பார்க்கிறான். But the man, they will never be satisfied. They will expect a new leader to come to give them new peace. இதைத்தான் தேவன் நமக்கு மிகவும் விளக்கமாக சொல்லுகிறார். என்னவென்றால், And this is what our God tells us clearly. உலக பிரகாரம் கொடுக்கிற சமாதானம் அல்ல நான் கொடுக்கிறது. I'm not giving you the peace that this world gives you. நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். He says, I am giving my peace to you. அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, இந்த உலகத்திலே இந்த பூமியிலே ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய, நித்திய சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒருவர் என்று சொன்னார், if there's only one person that you have to choose அவர் to give the peace, அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து is ஒருவரே. our Lord Jesus Christ alone. ஏனென்றால் அவர் இந்த உலகத்திலே மனுஷனாக பிறப்பதற்கு முன்னமே அவருடைய வாழ்க்கையை குறித்த தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கிறார். Because before he was even born into this world, there was many prophecies about him. தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லுகிறார், Isaiah said, அவர் சமாதான பிரபு என்று சொல்லுகிறார். they say that he is the Prince of Peace. மீகா சொல்லுகிறார்,
Micah says, அவர் சொல்லுகிறார், அவர் சமாதான காரணர் என்று சொல்லுகிறார். he says he is the reason for peace. அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, If it's like that, my dearly beloved children of God, இந்த உலகத்திலே எத்தனையோ சமாதான பிரபுகள் இருக்கலாம், there might be many peacemakers. ஆனால் அவரேதான் சமாதான கர்த்தர். There might be many princes of peace in this world. அவரேதான் சமாதான பிரபு. He is the Prince of Peace. அவர்தான் நமக்கு நித்தியமான சமாதானத்தை கொடுக்க முடியும். He is the one who can give us the eternal peace we are seeking. அவர் கொடுக்கிறதான சமாதானமானது நித்தியமானது, நிரந்தரமானது. The peace that he leaves with us, it's fulfilling, it's wholesome, and it's அவருடைய சமாதானம் எப்படி இருக்கும் என்றால், how will his peace be? அப்படியே அலையை போல பாய்ந்து ஓடுகிறதாக இருக்க It வறுமையானவர்களே. will be overflowing. ஏனென்றால் மனுஷனை அப்படியே நித்திய சமாதானத்துக்குள்ளே அவர் அழைத்து செல்கிறவர். Because he is the one who guides us into these peaceful ways. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, அங்கே வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், we read in the Word of God. இவரே சமாதான காரணர் என்று நாங்கள் வாசிக்கிறோம் மீகாவிலே. In Micah we read, "And this man shall be the peace." அப்போ வேறும் யாரோ இருக்கிறார்கள் இல்லையா? It means that there is someone else, right? ஆகையினால் தான் மீகா சொல்லுகிறார், That's why Micah says, வேறு எத்தனை சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறவர்கள் இருந்தாலும், even though there may be other peacemakers, இவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சமாதானத்தின் காரணர். it அல்லேலூயா. says, "And this man, our Lord Jesus Christ, shall be the peace." எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாங்கள், us who are living in the last days, ஒவ்வொரு நாட்களிலும் தேவனுடைய சமாதானத்தை நாங்கள் நாட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். we have to seek the peace of God every day. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய இரண்டாம் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். Because we are waiting for the second coming of our Lord Jesus Christ. அவருடைய வருகையிலே நமக்கு சமாதானத்தை அவர் கொடுக்க போகிறார். He is ஹல்லேலூயா. going to give us the peace when he comes. இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள், தேவனை அறியாதவர்கள் எல்லாம் தத்தளிக்கப்படுவார்கள். The ones who are in this world, who are saying they're peacemakers, they will be shocked. ஆனால் அவரை நம்பி இருக்கிற எங்களுக்கும் உங்களுக்கும் You and me who believe in our God, அவர் தம்முடைய தேவ சமாதானத்தினால் நம்மை நிறைக்கிற வல்லமையுள்ளவராக our இருக்கிறார். God is the one who will fill us with his peace. ஹல்லேலூயா. Hallelujah. பேதுரு அடிகளார் இப்படியாக சொல்லுகிறார், Peter says like this, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காப்பானாக. "For he that will love life and see good days, let him refrain his tongue from evil and his lips that they speak no guile." பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை தொடர கடவன் என்று பேதுரு அடிகளார் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். Let him eschew evil and do good. Let him seek peace and ensue it. அப்படி என்றால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனுஷர்கள் எத்தனை பேர்கள் ஜீவனை விரும்புகிறார்களோ நமக்கு தெரியாது. We don't know how many people are really seeking this peace. ஆனால் ஜீவனை விரும்புகிற மனுஷன் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், But the important thing that those who are seeking this peace is an important thing to do. தன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற மனுஷன், Those who want to see good days in their lives, முதலாவது தன்னுடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பை அவன் விலக்க வேண்டும். first of all, he has to refrain his tongue from evil. தன்னுடைய உதடுகளை கபடத்துக்கு விலக்கி காப்பாற்ற வேண்டும். And he has to refrain his tongue from evil. அந்த கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்பொழுதும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். And that belief of peace, that they seek peace, they have to remember to keep it. பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேட வேண்டும். They have to make sure that they eschew evil and do good. அப்படிப்பட்ட மனுஷன் The one who does that, தேவ சமூகத்திலே in the presence of the Lord, தேவனுடைய சமாதானத்தினால் நிரப்பப்படுவான். they will அருமையான be filled with the peace of God. இன்றைய நாட்களிலே எத்தனையோ மக்கள் சமாதானம் இல்லாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, There are many people in these days that are seeking peace and they are really struggling to get it. உலக நாடுகளை பார்த்தால் If you look at this world, ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு துர்ச்செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். every day we're hearing bad news. மக்கள் வாழ முடியாதபடி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, Many people are struggling to live. காரணம் என்ன? What is the reason? தேவனுடைய சமாதானம் இல்லை.
It's because they do not have the peace of God. தேவ சமாதானத்துக்காக மனுஷர்கள் ஏங்குவதில்லை, கதறுவதில்லை, கேட்பதில்லை. The people are not seeking for peace. They're not able to find it. ஆனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தம்முடைய தேவ சமாதானத்தை தருவதற்காக வர இருக்கிறார். But our God has sent His Son to give us this peace. அவர் முதலாவதாக என்ன செய்வார்? அவர் தன்னுடைய இரகசிய வருகையை வந்து So firstly, He will come in His secret second coming. தம்முடைய பிள்ளைகளாகிய எங்களையும் தேவ சபையையும் எடுத்துக்கொண்டு செல்வார். He will ஹல்லேலூயா. take His children of God and His bride church. அதற்கு பிற்பாடு And after that, அவர் மறுபடியுமாக மீண்டுமாக வருவார். He will come again. பகிரங்கமாக வருவார். He will come publicly. அவர் வந்து இந்த பூமியை அவர் அரசாளுவார். And He will rule over this world. 1000 வருஷங்கள் அவர் அரசாளுவார். He will reign for thousands of அந்த years. 1000 வருஷங்கள் அரசாளுகிற நாட்களிலே And on the days that He will rule for the thousands of இந்த years, பூமியிலே எந்த மனுஷனும் எதிர்பாராத தேவ சமாதானம் நிறைந்திருக்கும். it அருமையானவர்களே, will be filled with our godly peace. அதுதான் நம்முடைய தேவன் கொடுக்கிற சமாதானம். And that is the peace that our Lord is talking எனக்கு about. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏன் வந்தார்? what is the reason why our Jesus Christ came to அவருடைய this world? அவருடைய வருகையை நாங்கள் ஏன் எதிர்பார்த்திருக்கிறோம்? Why are we waiting upon His second ஏதோ coming? அவர் எங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று நமக்கு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். There are many people who are waiting with an expectation ஆனால் of God when He இன்றைக்கு comes. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுத்த எத்தனையோ சமாதானத்தை நாங்கள் இழந்து போயிருக்கிறோம். God, we have lost many things that has given us peace. அந்த சமாதானத்தை மீண்டுமாக நமக்கு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். But Jesus Christ is coming again to give us that peace. இந்த நாட்களிலே தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் For those who are waiting upon the second coming of Jesus என் Christ, தேவன் சொல்லுகிற வார்த்தை, the word of God that God is giving us, அவருடைய வருகைக்காக காத்திருங்கள், wait upon the second coming of God. அவருடைய சமாதானத்துக்காக காத்திருங்கள். Wait upon the peace that He is bringing you. தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, The word of God says like this: சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. May the word, the peace of God sanctify you wholly. உங்கள் ஆவி, ஆத்ம, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. And I pray God, your whole spirit and soul and body be preserved blameless unto the coming of our Lord Jesus Christ. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. Faithful is He that calls you, He who will also do it. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, சமாதானத்தின் தேவன் தாமே என்ன செய்வார்? நம்மை பரிசுத்தமாக்கி நம்மோடு கூட நம்மை அழைத்து செல்ல இருக்கிறார். we can see what we read is what our God of peace will sanctify us wholly. அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற நாங்கள், And those who are waiting upon His coming, நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம் முழுவதையும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. since we have to wholly our whole spirit, soul and body to preserve it blamelessly until He comes. ஏனென்றால் அவருடைய வருகையிலே நாம் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Because He wants us to be without blame. இந்த நாட்களிலே நாங்கள் ஒருமுறை நிதானித்து பார்ப்போம். We have to examine ourselves. ஏனென்றால் எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். Because the one who has called us, He is faithful and He is the truth. அவர் வருகிற பொழுது When He நாங்கள் comes, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாங்கள் மறுரூபமாக்கப்படுவோம். we shall be transformed when He comes. அந்த மறுரூபத்துக்கு நம்மை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டாமா? Shouldn't we prepare ourselves for this transformation? இன்றைக்கு உலகம் போகிற போக்கிலே நாங்கள் போக முடியாத அருமையானவர்களே, We can't follow the ways of this world, my dearly beloved. தேவன் தமக்கென்று நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். God has set us apart from the others. தமக்கென்று நம்மை தம்முடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். He has chosen us to be His children. அவர் வருகிற பொழுது நாங்கள் அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை அவர் எதிர்பார்த்திருக்கிறார். He has the expectation that we will be ready when He comes. எங்களுடைய கண்கள் எப்பொழுதும் நம்முடைய ஆத்ம மணாளனை கண்ணோக்கி கொண்டிருக்க வேண்டும். Our eyes should always be seeking God. எக்கால சத்தம் வானிலே தொனிக்கும் போது அவர் ஒரு நிமிடத்திலே அவர் நம்ம மத்தியிலே வந்துடுவார். When you hear the trumpet sounds, He will be here in a minute. எனக்கு பிரியமான தேவனுடைய My பிள்ளைகளே, dearly beloved children of God, இந்த நாட்களிலே
விசேஷமாய் அவருடைய திருவருகையை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். These days we are especially waiting upon the coming of God. அவருடைய திருவருகையை ஏதோ நாம ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடி புசித்து குடித்து மகிழ்ந்து இருப்பதற்கல்ல. It is not to have this celebration and have our food and our drinks. அந்த மகிமையான தேவனை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்கிறதான தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட நாங்கள் மீண்டுமாய் அழைத்து செல்ல நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அருமையான We have to prepare ourselves to receive our God into our lives and wait upon His second coming and be ready for when He comes. நமக்காக தேவன் அவர் நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Our God will always be that intermediate between us and God. நம்மை ஆயத்தப்படுத்துவோம். We have to prepare ourselves. கர்த்தர் எங்களை வழிநடத்துவார். And God will guide us. நாங்கள் ஜெபம் செய்வோம். Let's pray. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல மாலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Dear loving heavenly Father, Lord, we thank you. கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. Lord, thank you for the words that you have spoken to us today. உம்முடைய தேவ சமாதானத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. Lord, we thank you, Father, that you have given us this eternal peace of God. ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய அநேக பிள்ளைகள் தம சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே கலங்கிக் கொண்டிருக்கிறது நீர் பார்க்கிறீர் அப்பா. Lord, you see your children of Father who are living without peace in their lives. என் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய தேவ சமாதானத்தினால் நிரப்புவீராக. Lord, may you fill them with your peace, O Father. உம்முடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. Lord, may your godly peace take control of your children, O Father. ஆண்டவரே, நாளைக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே Lord, pray for the children who are worried about what is going to happen tomorrow. உம்முடைய தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆண்டு வழிநடத்தும்படியாக May ஜெபிக்கிறேன். your godly peace take care and control over them, O Father. கர்த்தாவே, பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். Lord, I'm praying for those children who are watching, O Father. திருச்சபையாருக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, I'm praying for the church, O Father. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்பா நீர் தெய்வீக சமாதானத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்துவீராக. Lord, I ask you, Father, that you will give and pour out your peace over your children, O Father. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திரணும். Lord, may you bless each and every one of them. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of our Lord Jesus Christ, I pray. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரையிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஆம் பிரியமானவர்களே, Yes, my dearly beloved. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of you. இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி According to the word that you heard today, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். you should prepare yourselves for the second coming of our Lord Jesus Christ. அவர் வருகிற பொழுது தெய்வீக சமாதானத்தை நமக்கு கொடுப்பார். When He comes, He will bring the eternal peace with Him. இன்றைக்கு நாங்கள் ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். You might not have peace at this time, ஆனால் அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். but our God is the one who gives us the peace. அவருடைய வருகைக்காக காத்திருப்போம். We should have an expectation and wait upon His coming. நம்மை ஆயத்தப்படுத்துவோம். Let's prepare ourselves. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of you. ஆமென். Amen. ஹல்லேலூயா.